ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த கார்த்திகை தீபம் அன்று ஒரு மத கலவரம் ஏற்படக்கூடிய அளவுல ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அளவுல ஒரு தீர்ப்பை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்புக்கு நேத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தடை விதிச்சிருக்கிறாங்க இடைக்காலமா. இந்த பிரச்சனை திண்டுக்கல் மாவட்டத்துல பெருமாள் கோயில்பட்டி அப்படின்ற ஊர்ல தான் நடக்குது. இந்த பிரச்சனை எப்படி தொடங்குச்சு, எப்படி இது ஒரு மத கலவரமா மாறுற நிலைமையில இருந்தது, அங்க அப்படி ஒரு தீபம் ஏத்துறதுக்கான ஒரு கோயில் இருந்ததா இல்லையான்றதை பத்தி விரிவா அதை விசாரிக்கிறதுக்காக ஃபீல்ட் ரிப்போர்ட்டா ட்ரைப்ஸ்ல இருந்து இவர் கரிகாலன் போயிருந்தாரு. அந்த வீடியோ ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அந்த ஊர்ல மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த தீர்ப்பு என்ன விதமான ஒரு பதட்டமான சூழல் அந்த ஊர்ல உருவாகிச்சு, இப்போ இந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்றத குறித்து தான் இந்த விஷயங்களை பகிர்ந்ததுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நேத்து நீதிபதி ஜெயச்சந்திரன் அப்புறம் ராமகிருஷ்ணன் அவங்களோட பெஞ்ச் மதுரை உயர்நீதிமன்றத்துல அந்த பெஞ்ச் ஏற்கனவே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தனி நீதிபதியா கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு இடைக்கால தடை வச்சிருக்கிறாங்க. அதாவது திண்டுக்கல்ல பெருமாள் கோயில்பட்டின்ற ஊர்ல அந்த மண்டு கருப்பண்ண சாமி அப்படின்னு ஒரு சாமி இருக்கிறதாவும் அந்த கோயில்ல கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லி அங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் பெஞ்சுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அதை நிறைவேற்றணும், தீபம் ஏற்றணும்னு சொல்லி அவர் சொன்ன தீர்ப்புக்கு இடைக்கால தடை நேற்று ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் நீதிபதிகள் விதிச்சிருக்கிறாங்க. நீங்க நம்ம ட்ரைப் சார்பா ஏற்கனவே அந்த ஊர்ல போய் அந்த ஸ்டோரி முழுக்க கவர் பண்ணியிருந்தீங்க முதலா. அப்போ இந்த கேஸு அங்க என்ன நடந்தது, இப்போ எதனால ஜெயச்சந்திரனும் ராமகிருஷ்ணன் நீதிபதிகளும் இது தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும். நேத்து கோர்ட்ல என்ன நடந்ததா சொல்ல முடியுமா? விவேக் காமெடி இருக்குல்ல, டேய் அது மைல் கல்லுடா, இப்படி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பல மைல் கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த காமெடியா அங்கேயே முடிஞ்சிடும், அது அடுத்த கட்டத்துக்கு டிராவல் ஆகாது. ஆனா அது ஒரு காமெடியா இப்போ எல்லாரும் பார்த்து அந்த விவேக் அந்த பழைய படம் அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு மைல் கல்லெல்லாம் சாமியா கும்பிடுற மூட பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா இது என்ன ஆயிருச்சுன்னா, இப்ப அது கோர்ட் வரைக்கும் டிராவல் ஆகி போய் நீதிபதி அது ஒரு உத்தரவு பிறப்பிக்கிற அளவுக்கு ஆயிருச்சு. நீதிபதி மற்ற மக்கள் மேல நடந்துக்க முடியாதுல்ல, நகைச்சுவனவர்களா இருக்காது, சீரியஸ் ஆகணும். ஆமா ஆமா, உண்மையிலே பெரிய சீரியஸ். இப்ப நானே அந்த ஊருக்கு போய் என்னடா இது, எல்லா பத்திரிகையிலையும் மண்டு கருப்பண்ண சாமி பூட்டப்பட்டு இருக்கின்ற கோயிலை திறந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்ட்டு ஒரு பெரிய கோயிலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் போனா அதே மாதிரியே கோயில் இருந்துச்சு, ஒரு பெரிய கோயில். அதான் இந்த கோயில் பார்த்துருப்பீங்க வீடியோல, அந்த கோயில் இருந்துச்சு. சரி, இந்த கோயில்ல தான் பிரச்சனை பண்றாங்க போல விளக்கேத்த விடாம அப்படின்னு பார்த்தா, டீ கடையில உட்காந்துருந்தா, தம்பி இந்த சீமகர வேலை மரம் இருக்குதுல்ல, இதாம்மா மண்டு கருப்பண்ண சாமின்றாங்க. இதான் ஜி.ஆர். சுவாமிநாதன் மண்டு கருப்பண்ண சாமி கோயில் அப்படின்றாரு. இது காளியம்மன் கோயில், இது வேம்பு மாரியம்மன் கோயில், இதுதான் வேம்பு மாரியம்மன், இது கருப்பண்ணசாமி கோயில். பாருங்க, இதுக்குள்ள பேரிகார்டு இருக்குது. அந்த பேரிகார்டை தாண்டி தான் உள்ள அந்த பட்டிய கல் இருக்குது, அதாவது பலகை கல். இது கிட்டத்தட்ட 3.4 மீட்டர் பரப்பளவு. இது முழுக்க சீம கருவேல மரம் நிறைஞ்சிருக்குது. அதை சுற்றி பேரிகார்டை போட்டிருக்கிறாங்க. முழுக்க குப்பையும் கூலமுமா இருக்குது. இங்கே எந்த கற்சிலையோ சிலையோ எதுவுமே இருப்பதற்கான எந்த அடையாளமும் இல்லை. இந்த பட்டக்கல், அந்த கல்லை பலகை கல்லை படுக்க வச்சிருக்கிறாங்க, அது மட்டும்தான் இதுக்குள்ள இருக்குது. இதை தான் ஜி.ஆர். சுவாமிநாதன் மண்டு கருப்பண்ணசாமி கோயில் அப்படின்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை தான் அந்த ஊர்ல பார்த்தது. இது புது புகைப்படம், லேட்டஸ்டா எடுத்த புகைப்படம். இங்க கோயில், காளியம்மன் கோயில் பின்னாடி இருக்கு. ஆமா, அந்த முள்ளு மரம், சீம கருவேல மரத்துக்கு பின்னாடி இருக்குது. இங்க அந்த சீம கருவேல மரம் இருக்குது. அந்த பேரிகார்டே தெரியாத அளவுக்கு சீம கருவேல மரம் வளர்ந்துருச்சுன்னா பாத்துக்குங்க இருக்குது. இது லேட்டஸ்டான படம். பழைய படம் பாத்தீங்கன்னா அப்பட்டமா தெரியும். இது பழைய புகைப்படம். இந்த புகைப்படத்துல இங்க அந்த பழைய கல் 4 கல் கிடக்குது, பின்னாடி கோயில் இருக்குது. இவ்வளவுதான். இன்னைக்கு காலையில பாக்குறேன் எல்லா பத்திரிகையும் அப்படிதான் நியூஸ் போட்டிருக்கிறாங்க. டிவி சேனல்ஸ் பார்க்குறேன் எல்லாருமே மூடி கிடந்த கோயிலை திறந்து வழிபடுவதற்காக தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்கன்னு. இது எங்க பூட்டி இருக்குது, எங்க திறக்கிறது, இதை பாக்குறவங்க தான், நேயர்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த விவேக் காமெடியிலையாவது ஒரு கல்லு நின்றுட்டு இருக்குது, ஒரு மைல் கல்லு, அதை வச்சு பிரச்சனை பண்ணீங்க. கல்லுன்னு ஒண்ணு இருக்கக்கூடாதுன்றானுங்க. இருந்தா அது அது சாமி தான், அதை திறந்து விளக்கேற்றணும். அப்படிதான் இந்த உத்தரவு. இதுல எந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னா பாருங்க. இது அந்த அந்த மண்டு, அந்த திட்டு இருக்குதுல, கல்லு திட்டு, அது மேல உட்காந்து
ஆடுபுலி ஆட்டம் ஆடினது அதையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் பெரியவங்களை கேட்டா, நாங்க சின்ன வயசா இருக்கிறப்ப இங்க ஆடுபுலி ஆட்டம் ஆடுவோம், அங்க கபடி ஆடுவோம், இங்கெல்லாம் உட்காந்து ஊர் கதையை பேசிக்கிட்டு இருப்போம்பா அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இதை வச்சு இந்த ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிருச்சுப்பா. இன்னைக்கு வந்து எல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கிறோம், ஆனா யாரும் வெளிப்படையா பேச முடியல, பழக முடியல, இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு அந்த ஊரே வருத்தப்படுறாங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு வருவோமே. இப்ப நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த மண்டு கருப்பண்ணசாமி கோயிலை திறந்து அந்த கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த உத்தரவை, அது ஏற்கனவே அந்த ஊர்ல பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பா RSS சங் பரிவார் கும்பல் நிறைய பேர் இல்ல, ஒரு 4-5 பேர் தான், அவங்க அந்த ஊரையே மிரட்டிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ஊர்ல ஏற்கனவே 1990 இருந்து பல்வேறு பிரச்சனைகள், பாபர் மசூதி, ராமர் கோயில், ரத யாத்திரை, அதை தொடங்குறாங்க இல்லைங்களா அந்த பிரச்சாரத்தை. அப்ப இந்தியா முழுக்க பல்வேறு கிராமங்களில் ஊர்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க. அப்படி அந்த ஊர்லயும் இந்த சங்கி கும்பல் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. அப்ப நீதிபதி இப்படி ஒரு உத்தரவை போட்டாரு. அப்ப ஏற்கனவே பிரச்சனையா இருக்குது அந்த ஊரு. கிறிஸ்தவ வன்னியர்கள், இந்து வன்னியர்கள், இவங்களுக்கு இடையில தான் அந்த டிஸ்பியூட். ஸோ அப்படி இருக்கிறப்ப பிரச்சனையாக இருக்கிற ஊரில் கலவரம் வந்து விடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால் அந்த ஊர்ல ஏற்கனவே இந்தியாவிலேயே அதிக நாள் 144 வந்து அந்த ஊர்ல தான் வந்து இருந்திருக்குது, அந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க. இப்ப அப்படி இருக்கிறப்ப அங்க நீதிபதி 2ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி கார்த்திகை தீபம், டிசம்பர் 3, 2ஆம் தேதி வழக்கு எடுத்துக்கிட்டு 2ஆம் தேதியே உத்தரவு போட்டுறாரு. முன்னாடியே அட்மிட் பண்ணிட்டாங்க, ஆனா விசாரணைக்கு எடுத்து நம்பர் ஆனது வந்து நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் தேதி ஆகுது. அன்னைக்கே தீர்ப்பு, அன்னைக்கே வந்து உத்தரவு போட்டுறாரு. அதாவது கோயில திறந்து விளக்கு ஏத்துங்க அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டுறாரு. அப்புறம் விசாரிச்சுக்கலாம், மற்றதை விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்ப விடிஞ்சா கார்த்திகை தீபம், அதிகாலை ஒரு 3-4 மணிக்கு காவல்துறையும் வருவாய்த்துறையும் போய் அங்க 144 அமல்படுத்தி முழுக்க போலீஸ் வந்து அந்த பகுதியவே கட்டுப்பாடு வந்து எடுத்துடுறாங்க. இப்ப இது நீதிமன்ற உத்தரவை மீறும் விதமா இருக்குது. உடனடியா அதே ஊரில் இருக்கக்கூடிய அதே சங்கி சித்தன் பால்ராஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ் ஆர்மி, அந்த ஆளு ரிட்டையர் ஆனவர், அவரு தெரியும் வழக்கமாவே இந்த தேசபக்தி அப்படின்ற பேர்ல சங்கிகள் எப்படி இருப்பாங்கன்னு, அவரு மறுநாள் 3ஆம் தேதி 10 மணிக்கு வந்து வழக்கு தாக்கல் பண்றாரு. அதாவது 3ஆம் தேதி விளக்கேற்றணும்னு உத்தரவு, 3ஆம் தேதி விடிய காலம் அதிகாலையிலேயே 144 வந்துருது. அதனால 10 மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து தொடுக்கிறாரு. 1 மணிக்கு நீதிபதி வந்து அதை விசாரணைக்கு எடுக்கிறாரு. 3 மணிக்கு வந்து கலெக்டரும் எஸ்பியும் ஆஜராகணும், நான் உத்தரவு போடுவேன், நீ செயல்படுத்த மாட்டியா, நீ உடனே இங்க வந்தாகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. மதுரைக்கு வரணும், ஆமா மதுரைக்கு வரணும் அப்படின்னு திண்டுக்கல் கலெக்டர் சரவணனுக்கும் எஸ்பிக்கும் ஒரு உத்தரவு போடுறாரு. இந்த 2 உத்தரவுகளுக்கு எதிராக வந்து எஸ்பியும் கலெக்டரும் ஆஜராகினாங்கன்னு வைங்களேன். அப்ப இந்த 2 உத்தரவு என்னன்னா, கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவு, அதற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, நீதிபதியோட உத்தரவை செயல்படுத்தல அப்படின்னு ஒரு அவமதிப்பு வழக்கு. இப்ப இந்த 2 வழக்குக்கும் தான் நேத்து நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் 2 பேரும் வந்து இடைக்கால தடையை விதிக்கிறாங்க. ஓகே, நேத்து இந்த வழக்கை விசாரிச்ச ஜெயச்சந்திரனும் அவர் ராமகிருஷ்ணன் அவர்களும் நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, எப்படி இதை அவர் தீர்ப்பு எப்படி பார்த்தாங்க? அதாவது ஏற்கனவே என்ன நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொன்ன மாதிரி காலைல 10 மணிக்கு போட்டு 3 மணிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதே போல கலெக்டரும் திண்டுக்கல் கலெக்டரும் எஸ்பியும் வந்து ஆஜராகிறாங்க. ஆஜரானா அவங்கள்ட்ட நீ எப்படி 144 போடுவ, இங்கேயே ரத்து பண்ணு அப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்றாரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். கடுமையா அவங்கள வந்து நடத்துறாரு. அப்போ அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர் எந்திரிச்சு நேராவே ஓப்பனாவே பேசிட்டாரு. நம்ம மீடியாவில் என்ன பேசுறோமோ அத அரசு தரப்பு வழக்கறிஞர் அஜ்மல் கான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த நீதிமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் பின்கதவு வழியா நடக்குது, எதுவுமே வந்து ஒரு நீதிமன்ற ப்ரொசீஜர் படி எதுவுமே நடக்கல, பேக்டோர் வழியா எல்லாம் நடக்குது அப்படின்னு கடுமையா வந்து பேசிடுறாரு. நேருக்கு நேர் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கும் அவருக்கும் ஆர்குமெண்ட் ஆயிருது. அதற்கு எதிராக தான் வந்து மேல்முறையீடு பண்றாங்க. அந்த மேல்முறையீடு தான் இது. இப்ப அன்னைக்கு வந்து ஆஜராகி இப்படி பிரச்சனை ஆகுதா, இப்ப நீதிபதி என்ன சொல்றாருன்னா, அடுத்து உங்க தரப்புல நீங்க விளக்கம் கொடுக்கணும், அன்னைக்கும் வந்து நீங்க நேர்ல ஆஜராகணும், எஸ்பியும் கலெக்டரும் மீண்டும் வந்து ஆஜராகணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு அதுக்கு எதிராக தான் நேத்து அந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது மீண்டும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி
அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது அந்த ஊர்ல 20க்கும் மேற்பட்ட 21க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள். நீங்க அந்த ஊர்ல நம்ம ஃபீல்டு ஒர்க்கை பார்த்தாலே தெரியும். ஒரு கிறிஸ்தவ வன்னியர் பையனும் இந்து வன்னியர் பசங்களும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வைங்களேன், பசங்களுக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்ல, அவுட் ஆகுச்சு அவுட் ஆகல அந்த மாதிரி ஆகி அவனுங்க சும்மா மோதிக்குவாங்கல்ல, அந்த தெருச்சண்டை மாதிரி. அதை உடனே எஃப்ஐஆரை போட்டு போய் புகாரை கொடுத்து அங்க இருக்கின்ற இதே சித்தன் பால்ராஜ், முத்துராஜா, அப்புறம் இன்னும் நிறைய பேர், குழுந்தான் சேகர் அப்படின்ற ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பின்னணி உள்ளவங்க, போய் புகார் கொடுக்கறது, உடனே எஃப்ஐஆர். இப்படி 20 சண்டையெல்லாம் பகையாக்குற, ஆமா பகையா ஆக்குறது. இப்போ இப்படி 21 எஃப்ஐஆர் இருக்குது. ஏற்கனவே அங்க வந்து ஒரு கொலை நடந்து அது கிறிஸ்தவ வன்னியர்கள் மேல பழிய போட்டு அந்த வழக்குல இருந்து அவங்க எல்லாம் விடுதலை ஆயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது அந்த ஊர்ல. எப்படி ஜிஆர் சுவாமிநாதனுடைய உத்தரவை அமல்படுத்த முடியும்? ரெண்டாவது, அது வந்து கோயிலே வந்து கிடையாது. ஏற்கனவே கீழமை நீதிமன்றங்கள் அது வந்து கோயிலே கிடையாது, அது ஒரு பலகைக்கல் தான், அது ஒரு பட்டியக்கல். மதுரை மக்கள் வந்து அவங்க மொழியில சொல்றது என்னன்னா பட்டியக்கல் அப்படின்றாங்க. சும்மா பொழுதுபோக்காக உட்கார்ந்து இருக்கிற ஒரு சாவடியில இருக்கிற ஒரு பொது இடம், அந்த மாதிரி இடம் அப்படின்னு அதை வந்து கீழ்கோர்ட்டை சொன்னதை வந்து சொல்றாரு. அது போக 2 மணி நேரத்துல வரணும்ன்றாரு. 1 மணிக்கு எடுத்துட்டு 3 மணிக்கு வந்து ஆஜராகணும் எஸ்பியும் கலெக்டரும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அவசரமா வர்றாங்க. ஒருவேளை வர்ற வழியில ஏதாவது ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று நடந்தா அவங்க உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டா யார் அதுக்கு வந்து பொறுப்பு? அதனால ஜிஆர் சுவாமிநாதனுடைய உத்தரவுக்கு நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்றாரு. அதன் அடிப்படையில தான் இடைக்கால தடை வந்து விதிக்கப்படுது. எதுக்குன்னா அந்த மெயின் கேஸ், அந்த தீபம் ஏத்தணும் அப்படின்ற மேட்டருக்கு இடைக்கால தடையும், அதே போல இந்த மேட்டரையும் இதையும் வந்து சொல்றாரு, அடுத்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஏன்னா தடை வாங்கலன்னா மேல்முறையீட்டுல இருந்தாலும் ஜிஆர்எஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்ல, அவரு திரும்ப கேஸ் எடுப்பாரு, திரும்ப கூப்பிடுவாரு. இப்ப அதனால அதற்கும் வந்து ஒரு தடையை கேட்கிறாங்க. அவர் அந்த கேஸ் விசாரணைக்கே தடைன்னு எடுத்துக்கலாமா அதை? ஆமா, மேல்முறையீடு தான் வந்து அதை டீல் பண்ண போறாங்க. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த தனி வழக்கு, தீபம் ஏற்றுகின்ற வழக்குக்கும் தடை, இன்னொரு பக்கம் கலெக்டரும் எஸ்பியும் ஆஜராகணும் அப்படின்ற அதுக்கும் தடை. இப்ப இதுதான் நேற்று கோர்ட்ல நடந்த விஷயம். இப்போ நீங்க அங்க போய் பார்த்ததுல அந்த அவங்க சொல்லக்கூடிய மண்டு கருப்பணசாமி கோயில்ன்ற அந்த இடம் வந்து, அது கோயில் சொல்லப்படக்கூடிய அந்த இடம் யாருடைய இடம், அது எங்க இருக்குது? மெஜாரிட்டியான கிறிஸ்டின்ஸ் வந்து இந்துக்களை முடக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்ற மாரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? யார் மெஜாரிட்டி அங்க? இந்த பின்னணி என்ன? அவர் ரெண்டாவது இங்க குறிப்பா சொன்னப்பட்ட அந்த பெட்டிஷனர், அவர் பின்னணி என்னன்றதை விளக்க முடியுமா? அதாவது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது அம்பாத்துறை அப்படின்ற ஊராட்சிக்கு உட்பட்ட இப்போ ஒரு கிராமம்னா அதுல சின்ன சின்ன ஏரியா நிறைய கிராமங்கள் இருக்கும். அப்படிதான் ஒரு பஞ்சாயத்து ஊராட்சி அப்படின்னு. அப்படி அந்த அம்பாத்துறை அப்படின்ற அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் இந்த பெருமாள் கோயில்பட்டி. இது திண்டுக்கல்ல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர், ஒரு 7-8 கிலோமீட்டர் அந்த தொலைவுல இருக்குது. இந்த ஊர்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கிறிஸ்டின் வந்து மெஜாரிட்டி, இதை வந்து தொடர்ச்சியா வந்து எல்லாரும் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. குறிப்பா இந்து முன்னணி கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பெருமாள் கோயில்பட்டி இன்னொரு அத்திப்பட்டி ஆக போகுது, இந்துக்களை வந்து அழிக்க போறாங்க அப்படின்னு அவங்க புருடா விட்டு வீடியோவை போட்டிருக்கிறாங்க. இந்த பெருமாள் கோயில்பட்டியில ஒரு 400 குடும்பம் வந்து கிறிஸ்தவ வன்னியர்கள் பிளஸ் வந்து தலித் மக்களும் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. மொத்தம் எப்படி சொன்னாலுமே ஒரு 420-430 குடும்பங்கள் வந்து அந்த ஊர்ல இருக்குது. அது போக இது கிறிஸ்தவ வன்னியர்கள். இந்து வன்னியர்கள் வந்து ஒரு 150-200 குடும்பங்களுக்குள்ள இந்து வன்னியர்கள் இருக்கிறாங்க. அதே போல அந்த ஊர்ல இன்னொரு சமூகம், முக்கியமா இந்துக்கள்ல இருக்கிறவங்க யாருன்னா குடும்ப கவுண்டர்கள். அவங்களும் வந்து ஒரு 200 குடும்பம் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைன்னு வந்துட்டா கிறிஸ்தவ வன்னியர், இந்து வன்னியர், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை அப்படின்றாங்க. அந்த குடும்ப கவுண்டர்கள் அவங்களும் இந்துக்கள் தான். அந்த ஊர் கவுண்டரே நம்ம வீடியோல வந்து பேசியிருந்தாரு. அதெல்லாம் தெரியாது. அதாவது அவர்கிட்டையும், அவர் பேர் சின்னையா, அவர்கிட்டையும் கேட்டோம், எங்களுக்கு மண்டு கோயில்னு ஒண்ணு தெரியாதுன்றாரு. அவருடைய மாமியார் வயதான பாட்டி, அவங்கள்ட்ட கேட்டா அவங்களும் தெரியாதுன்ட்டாங்க. அவருடைய மனைவி நடுத்தர வயது, அவங்கள்ட்டையும் கேட்டா அவங்களுக்கும் வந்து இங்க கோயில் இருந்ததே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈக்குவலா தான் இருக்கிறாங்க. இது ஒருத்தர் மெஜாரிட்டி, இன்னொருத்தர் மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது. இது போக வந்து வண்ணார் சமூகம் போன்ற இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாமே அந்த ஊர்ல வந்து இருக்குது. அப்ப இந்த மெஜாரிட்டி அப்படின்றதே ஒரு போலியான விஷயம். கிறிஸ்டின் மெஜாரிட்டின்னு சொல்லப்படுறதே ஒரு பிரச்சாரத்திற்காக சொல்லப்படுற விஷயம்தான். இப்ப அந்த ஊர்ல ஒரு 12.5 சென்ட் இடம்,
பொது இடம் தான். அந்த ஊர்ல 2 சர்ச் இருக்குது. 2 சர்ச்சும் அதனுடைய வயசு என்னன்னா 1839. 1839 அந்த ஊர்ல சர்ச் வந்துருது. அதுவும் புறம்போக்குல தான் இருக்குது. அதே மாதிரி கோயில், காளியம்மன் கோயில், அதை சுற்றி புறம்போக்கு நிலம் வந்து ஒரு 12.5 சென்ட் வந்து இருக்குது. அதுல காளியம்மன் கோயில் வந்து இருக்குது. அந்த காளியம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் சைட்ல ஒரு சீம கருவேல மரம் இருக்குது. இப்போ அதை தான் வந்து இவங்க கோயில்னு வந்து கிளைம் பண்றாங்க. மெயினா அந்த ஊர்ல வந்து சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்தவன்னியர்கள், இந்து வன்னியர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க 2 பேருமே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்க. ஆனா 90ல இப்படி இந்த ராம ஜென்ம பூமி இந்த கலவரங்கள் உருவான பிறகு அங்க கிறிஸ்டின் இருந்துட்டாலே போதும்ல. இப்ப நம்மளே 3-4 ஸ்டோரி பண்ணியிருக்கிறோம். உத்தபுரத்துல ஒரு ஸ்டோரி, பெருமாள் கோயில்பட்டி, பஞ்சம்பட்டி. அங்க கிறிஸ்தவர்கள்னு இருந்துட்டா போதும், முஸ்லீம்னு இருந்துட்டா போதும். இன்னொரு தரப்புல எவனாவது பொறுக்கி இருப்பான்ல, ஒருத்தர் 2 பேரு, அவனை கையில எடுத்துக்கிட்டு அவனுக்கு பிஎஸ்ஓ கொடுக்கறது, அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சீன் போடுவான். இப்படி அந்த இந்து மெஜாரிட்டியை வந்து திரட்டிக்கிறது. இப்ப இவங்களுக்குள்ள திருமணம், நம்ம போன அன்னைக்கு ஒரு திருமணம், கிறிஸ்தவ வன்னியர் பையன் பொண்ணு, இந்து வன்னியர் பொண்ணு. ஊர்ல பிரச்சனை, இதே சங்கி கும்பல் இங்க பண்ணக்கூடாதுன்னு பக்கத்து ஊர்ல போய் கல்யாணம் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஊரை சார்ந்தவங்க ஒரே ஜாதி மதத்தால் வேறுபடுறாங்க, போய் பக்கத்து ஊர்ல குடும்பத்துக்கும் உடன்பாடு இருக்குது. ஆனா இங்க பண்ணக்கூடாது. இப்படி மேரேஜ் பண்ணா இந்த இந்த சித்தன் பால்ராஜ், இந்த முத்துராஜா, இன்னும் ஒரு டீம் சொன்னோம்ல, இவங்க எல்லாரும் அவங்கள ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது. அப்ப அவங்களதானே கைது பண்ணி உள்ள வைக்கணும். ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த காஸ்ட் அப்படின்றது எப்படிப்பட்ட சிஸ்டம் அப்படின்னு. அதாவது தலித் மக்களை எப்படி ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது, ஊர் கட்டுப்பாடு போடுறாங்களோ, அதே போல ஒரே ஜாதி, ரத்த உறவு, திருமண உறவு இதெல்லாம் இருக்குது. ஆனா அவன் வந்து இந்து இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சொந்த ஜாதியவே ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது. இலவுக்கு போனா கூட ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது. அப்படி இந்த 12.5 சென்ட் இடம், அதுலதான் வந்து இந்த காளியம்மன் கோயில் வந்து இருக்குது. இந்த காளியம்மன் கோயிலை ஒட்டி சைட்ல அந்த மண்டு கருப்பண்ணசாமி, அந்த மண்டு எல்லாருமே செய்திகளை வெளியிடுறாங்க. அது என்ன மண்டு கருப்பண்ணசாமி? அதான் மண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொதுவான சாவடியில இருக்கிற ஊர் புறம்போக்குல இருக்கிற ஒரு இடம். அதாவது அந்த இடத்துல வந்து கட்ட பஞ்சாயத்து, பழைய காலத்துல 18 பட்டிக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க கட்ட பஞ்சாயத்து பண்றது. மண்டு அப்படின்னா வந்து என்னன்னா, துண்டை விரிச்சு, துண்டு இருக்கு இல்லையா, வெள்ளை துண்டு, அதை விரிச்சு அதுல ஒரு கல் எடுத்து வச்சு யார் வந்து புகார்தாரரோ அவங்க வந்து நான் வந்து கட்டுப்படுறாங்க, பஞ்சாயத்து நடக்கிற இடமா? ஆமா, அப்படி பஞ்சாயத்தும் அங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே போல இந்த ஊர் சாவடினா இப்ப அந்த சிஸ்டம்லாம் மாறி இருக்கலாம். பழைய காலத்துல என்னன்னா, ஒரு பொது இடத்துல கூடணும்ல, காலையில வந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஊர்ல எல்லாருமே விவசாய கூலிகள், அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேருமே இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுறவர்கள் விவசாய கூலிகள் தான். இப்ப அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க மக்கள் காலையில. இப்ப பக்கத்துல வந்து ஒருத்தருக்கு வயலுக்கு ஆள் வேணும் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு 4 பேர் வேணும், 2 பேர் வேணும் அப்படின்னு கூட்டு போற இடம். இது போக அந்த மண்டு அப்படின்ற அந்த இடத்துல என்னன்னா, தாயம் விளையாடுறது, ஆடு புலி ஆட்டம் விளையாடுறது, உட்காந்து பொழுதுபோக்குறது, இது மாதிரிதான் அந்த இடம் வந்து இருந்திருக்குது. மண்டுக்கும் கருப்பண்ணசாமிக்கும் அவருக்கு என்ன? அதுதான், அது வந்து இன்னும் பியூட்டி. அப்ப இதுதான் இந்த விஷயம் இல்லைங்களா. அப்ப 2009ல இந்த பிரச்சனையை வந்து கையில எடுக்கிறாங்க. கையில எடுத்து அது வந்து மண்டு கோவில் அப்படின்றாங்க. 1996ல இருந்து பிரச்சனை தொடங்குது. புதிய பிரச்சனை மண்டு கோயில் அப்படின்னு 2009ல மண்டு கோயில் தான் எடுத்தாங்க. 2018ல மண்டு கருப்பண்ணசாமி அப்படின்னு அதை இன்னும் டெவலப் பண்றானுங்க. அது அந்த ஹிஸ்டாரிக்கலா வந்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா 96ல இது வந்து காளியம்மன் கோயில். இந்த காளியம்மன் கோயில் ஒரு குடிசைக்குள்ள இருக்குது, பழைய ஸ்ட்ரக்சர், ஒரு குடிசைக்குள்ள இருக்குது. இது புறம்போக்கு இடம் தான். இந்த கோயிலை ஒட்டி ஒரு அண்ணா மன்றமும் இருக்குது, திமுகவினுடைய அண்ணா மன்றம் வந்து, அதுவும் அப்பயே 1970 திமுக ஆட்சிக்கு வந்து அந்த முன்னாடி காலத்துல இருந்து அதுவும் வந்து இருக்குது. அப்ப இந்த குடிசையை வந்து அகற்றிட்டு, ஒரு 10க்கு 10 குடிசையை அகற்றிட்டு கோயில் கட்டலாம் அப்படின்னு 1991ல முடிவு பண்றாங்க. கோயிலும் கட்டுறாங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அங்க எல்லாருமே கிறிஸ்தவர்களும் அந்த பகுதியில எல்லாம் ஒன்னாதான் சேர்ந்து இருக்காங்க. பொது இடம் தான் அது. பொது இடம் தான். சரி, நம்மளும் வந்து பொது இடத்துல தானே சர்ச் இருக்குது, இப்ப இவங்களும் கட்டிக்கிறாங்க, கட்டட்டும் அப்படின்னு வந்து விட்டுடுறாங்க. விட்ட பிறகு கோயில ஒரு 6 ஆண்டுகள் வந்து கட்டுறாங்க மெல்ல மெல்ல. அப்ப அந்த பழைய கல் வந்து இருக்கும்ல உள்ள கோயில் பிரகாரத்துல, பழசெல்லாம் வந்து சிமெண்ட் காரை பூசாம
வெறும் பலகை கல்லு தானே போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மண்டு இடம் இருக்குதுல்ல, அங்க வந்து அந்த கோயில்ல வந்து கடந்துச்சுல்ல அந்த கல்லு, புதிய கோயில் கட்டுறப்ப அந்த கல்லை, அந்த பலகை கல்லை தூக்கிட்டு வந்து இந்த மண்டு இந்த 3 மீட்டர் இடத்து மேல போடுறாங்க. அது வெறும் 3 மீட்டர் தான், 3 மீட்டர் இடத்து மேல போடுறாங்க, அவ்வளவுதான். இதை எடுத்து 1996 பிப்ரவரியில மீண்டும் வந்து அந்தோணியார் திருவிழா வருது. அப்போ வந்து சப்பரம் வரக்கூடாது, இந்த வழக்கமாக இந்த காளியம்மன் கோயிலுக்கு அந்த திடல்ல வந்து அது ஊர் பொது இடம் தான், அந்த பொது இடத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்துக்கள் தரப்பு அந்த சங் பரிவாரை சார்ந்த ஒரு 3-4 பேர், சஞ்சீவி, முத்துராஜா, குலந்தான் சேகர், இந்த நபர்கள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. இப்போ உடனடியா ரெவென்யூ வருவாய்த்துறையும் காவல்துறையும் இணைந்து அந்த இரு தரப்பையும், கிறிஸ்தவ வன்னியர்கள் இந்து வன்னியர்கள் இரு தரப்பையும் அழைத்து ஒரு பீஸ் மீட்டிங் நடத்துறாங்க. அந்த பீஸ் மீட்டிங்ல வழக்கம் போல 4 மணி நேரம் அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த பொது இடத்தில் சப்பரம் நிற்கும், ஆண்டாண்டு காலமா என்ன நடைமுறை இருக்குதோ அதை பின்பற்றலாம் அப்படின்னு இரு தரப்புமே ஒத்துக்கிறாங்க. இப்போ இதுல என்ன விஷயம்னா, இந்துக்கள் வீட்டுக்கும் இந்த சப்பரம் போகும், கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கும் போகும். இந்த கோயிலுக்கிட்ட ஒரு 4 மணி நேரம் 2 அந்தோணியார் சப்பரங்கள் வந்து அங்க இருக்கும். ஒரே ஒரு சப்பரம் மட்டும் உள்ள காணிக்கை சப்பரம் ஊருக்குள்ள இந்துக்கள் வீடு, கிறிஸ்தவர்கள் வீடு, வன்னியர்கள் எல்லா சமூக மக்கள் வீட்டுக்கும் அந்த சப்பரம்ன்றது போகுது. அதாவது 1996 வழக்கமாக பீஸ் மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணாங்களோ அதை நடைமுறைப்படுத்தாமல் காவல்துறை அந்த பொது இடம் முழுக்க வாகனத்தை நிறுத்தி வச்சிடுறாங்க. அப்ப சப்பரம் வந்து ரோட்லயே நிக்குது, அந்த திடலுக்குள்ள அந்த பொது மைதானத்திற்குள்ள போக முடியல. இப்போ உடனடியா என்ன நடக்குதுன்னா, அதுக்கு முன்னாடியே அந்த கோயிலுக்கு, காளியம்மன் கோயிலுக்கு மேல, அதாவது புதுசா வந்து கட்டப்பட்டுட்டு வர்ற காளியம்மன் கோயிலுக்கு மேல இந்து வன்னியர்கள் தரப்பினர் வந்து அங்க கற்களை கொட்டி வச்சு அங்க தயாரா ஏற்கனவே மறைஞ்சிருக்கிறாங்க. மறைஞ்சிருந்து இந்த சப்பரத்தை எடுத்துட்டு வந்த கிறிஸ்தவ வன்னியர்கள் மீது கல்வீச்சு வந்து நடத்துறாங்க. அங்க வந்து சப்பரம் நிக்க கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. இதையொட்டி இந்த மக்கள், கிறிஸ்தவ வன்னியர்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்துல வந்து ஈடுபடுறாங்க. இவங்க சாலை மறியல் போராட்டத்துக்கு வந்த உடனே இதுக்கிடையில இந்த இந்து வன்னியர்கள் அந்த சப்பரத்துக்கு தீ வச்சிடுறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறி பிறகு கிறிஸ்தவ வன்னியர்கள் வந்து இவங்களை வந்து தாக்க முயற்சி பண்றாங்க. இவங்க ஊரை விட்டு ஓடிடுறாங்க. அவர்களுடைய ஒரு சிலரினுடைய வீடுகள் வந்து இவங்க வந்து அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1998 கோயில் வந்து பெயிண்டிங் வந்து செய்யப்படுது. அப்பையும் கிறிஸ்தவ வன்னியர்கள் தரப்பில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. பிறகு 2008 இங்க வந்து அந்த கோயில் திடல்ல வந்து சப்பரத்தை நிறுத்தக்கூடாது, அதாவது அந்த ஊர் பொது இடத்தில் சப்பரத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கை முன்சிப் கோர்ட்ல இந்த சங்கிகள் தரப்பில், வன்னியர்கள்லே இருக்கிற ஒரு சில சங்கிகள் தரப்புல இருந்து கோர்ட்டில், முன்சிப் கோர்ட்ல போடப்படுது. அந்த வழக்கில் கிறிஸ்தவர்கள் காலம் காலமாக என்ன நடைமுறையை அங்கு மேற்கொள்கிறார்களோ கிறிஸ்தவ வன்னியர்கள் அதே போல இந்த முறையும் வந்து சப்பரத்தை அந்த கோயிலுக்கு அருகே அந்த பொது மைதானத்தில் ஒரு 4 மணி நேரம் வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அதை எதிர்த்து இதே சங்கிகள் தரப்பு மாவட்ட உரிமையல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கிட்ட வந்து மீண்டும் வந்து அப்பீலுக்கு போறாங்க. அதுல நீதிமன்றத்தால் ஒரு கமிஷனர், அதாவது ஒரு வழக்கறிஞரை, மூத்த வழக்கறிஞரை கமிஷனராக நியமித்து அவர் வந்து ஆய்வு செஞ்சு இந்த ஊரோட நடைமுறை என்ன, யார் யார் எந்தெந்த பொது இடத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், அதில் மத வழிபாட்டு தலங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்த ரிப்போர்ட்ல தான் இது பட்டிய கல், அதாவது பலகை கல், இது வந்து ஒரு மண்டு, அவ்வளோதான், இது வந்து ஒரு பொது இடம், இங்கே பஞ்சாயத்து பேசுகிற இடம் அப்படின்ற இந்த டீட்டெயிலோட அதை ஸ்டோன் பில்லர் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. இப்போ அதை எடுத்து ஏற்கனவே இருந்த அண்ணா மன்றம், அதாவது கோயிலுக்கு வடக்கு புறம் அந்த அண்ணா மன்றம் இருந்த இடத்துல இந்த சப்பரத்தை நிறுத்திக்கோங்க அப்படின்னு இடத்தை மற்றும் மாற்றி ஒரு தீர்ப்பு வெளியாகுது. அதுக்கடுத்து இந்த பலகை கல்லை 2009 இது வந்து ஒரு மண்டு கோயில் அப்படின்னு சொல்லி சிவில் கோர்ட்ல ஒரு வழக்கை இந்த இந்து சங்கிகள் தரப்புல, குறிப்பா இந்த முத்துராஜா ஏற்கனவே சங் பரிவார் பின்னணியில இருந்து யாரையெல்லாம் அந்த ஊரில் கலவரம் தூண்டுவதற்காக இயக்கி கொண்டிருக்கிறதோ அவர்கள் மீண்டும் வந்து ஒரு வழக்க போடுறாங்க. அந்த வழக்குல 2018 பிறகு அது மண்டு கருப்பண்ண சாமி கோயில்
அப்படின்னு புதுசா ஒரு கருப்பண்ணசாமி ஆட் பண்றாங்க. 2019 ஜனவரி 23 கீழமை நீதிமன்றம், உரிமையியல் நீதிமன்றம் வந்து அது ஸ்டோன் பில்லர் தான் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த சங்கிகள் தரப்பில் போடப்பட்ட வழக்கை வந்து தள்ளுபடி செய்கிறது நீதிமன்றம். ஆனா அதோட சரி, அதுக்கு எதிராக அப்பீலோ எதுவுமே வந்து இந்த நபர்கள் வந்து போகாம நேரடியாக ஜிஆர் சுவாமிநாதனிடம் 2025 நாங்க மண்டு கருப்பண்ணசாமி கோயில்ல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், அதுக்கு வந்து உத்தரவு கொடுங்க அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு, இல்லாத கோயிலுக்கு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காருன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவிற்கு இதுல சட்ட விதிமீறல்கள் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு போலியா கிறிஸ்தவ வன்னியர்கள் மெஜாரிட்டினோ இந்துக்கள் வந்து இந்து வன்னியர்கள் சிறுபான்மையினோ ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அங்க ஒரு மிகப்பெரிய கலவரத்தை, அங்க வந்து இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஈக்குவலான மெஜாரிட்டியில தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்து வன்னியர்கள் மட்டுமல்லாது இந்து குடும்ப கவுண்டர்கள், வண்ணார்கள், இப்படி மற்ற சமூகத்தினர் எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அங்க கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறாங்க. இப்ப இதுக்கு இடையில அர்ஜுன் சம்பத் அந்த ஊருக்கு நுழைய முயற்சி பண்ணாரு. அந்த ஊருக்குள்ள போய் நேரடியாக கலவரத்தை தூண்டுவதற்கு இந்து மக்கள் கட்சியை சார்ந்த கலவர சங்கி, கோவை குண்டுவெடிப்போடு தொடர்புடைய கலவர சங்கி அர்ஜுன் சம்பத் வந்து அந்த பெருமாள் கோயில்பட்டிக்கு போனாரு. அந்த மெயின் ரோட்ல இருந்து அந்த ஊருக்கு பெருமாள் கோயில்பட்டிக்கு நுழைவதற்கான அந்த வாசலிலே அர்ஜுன் சம்பத்தை உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த ஊர்ல ஆல்ரெடி 144 வந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு பதட்டமான சூழல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக இந்த கலவர சங்கி அந்த ஊருக்குள் நுழைந்து கலவரத்தை தூண்ட வந்து முயற்சித்தார். ஆனால் போலீஸ் அர்ஜுன் சம்பத்தை மெயின் ரோட்டிலேயே வைத்து விரட்டி அடித்து விட்டது. ராமகோபால, இந்து முன்னணி ராமகோபால மோடியோட ஃப்ரெண்டு பிரவீன் தொகாடியாவை அங்க கூட்டு வந்திருக்கான். கூட்டு வந்து பிரவீன் தொகாடியா என்ன பேசியிருக்காப்லன்னா, இந்த கிறிஸ்டின் எல்லாம் வந்து அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்றவன், இவனை இந்த ஊரை விட்டு விரட்டணும் அப்படின்னு அந்த காலத்திலேயே 90களிலேயே வந்து பேசி நிறைய பேர் ராஜா எல்லாருமே அந்த ஊருக்கு வந்து வந்திருக்கிறாங்களாம். பெரிய ஆச்சரியமா இருக்குது. அந்த ஊரை பார்த்தா ஒரு சின்ன ஊருங்க, அது கலவரம் பண்றதுக்கு பாருங்க மோடியோட நண்பரே வந்து கிளம்பி வந்திருக்கிறாப்ல. இப்ப அந்த அளவிற்கு அந்த டைம்ல வந்து நடக்குது. 2009 மீண்டும் சிவில் கோர்ட்டுக்கு மண்டு கோயில்னு போறானுங்க. மண்டு கோயில்னு போய் இது எங்களுக்கு சொந்தம், இங்க நாங்க வந்து பாரம்பரிய கருப்பண்ணசாமின்றது வரல. அப்பதான் 2009 தான் வெறும் மண்டு கோயில் தான். அது உட்கார்ற மண்டு. இவனுங்க கோயில்னு ஒண்ணு இந்த சங்கிங்க சேர்த்துக்கிட்டு மண்டு கோயில், அதாவது அந்த 12 சென்டையும் மொத்தமா பிடிச்சுக்கணும் அப்படின்றத அவனுங்களோட நோக்கம். ஏன்னா வேம்பு மாரியம்மன் இன்னொரு மூலையில இருக்குது, வேப்ப மரம், அதுக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டியை வச்சு குப்பை தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அது வேம்பு மாரியம்மன்றானுங்க, அதுல ஒரு பொட்டு கூட கிடையாது. ஆச்சா, இன்னொரு எட்ஜில் வந்து இதெல்லாம் ரோட்டு மேலேயே இருக்குது, மெயின் தார் ரோட்டு மேலேயே. இந்தாண்ட வந்து அந்த சீம கருவேல மரம், பின்னாடி வந்து காளியம்மன் கோயில் இருக்குது. அப்ப அதை மொத்தத்தையும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் இந்த சங்கி கும்பலோட முடிவு. அப்ப மண்டுன்னு கேஸுக்கு வந்து போறாங்க. கீழ்கோர்ட்ல அந்த கேஸ் நடக்குது. 2019 தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்புனா, மீண்டும் வந்து அது வந்து ஸ்டோன் பில்லர் தான் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த கும்பல், சங்கி கும்பல் போட்ட மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதுக்கு எதிராக அவனுங்க அப்பீல் போகல. அது ரொம்ப முக்கியம். இப்ப இதுக்கு இடையில வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கோயில் தான் இவங்க வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணாமே இருக்கிறாங்கல்ல. அப்ப 2018 நாங்க கும்பாபிஷேகம் பண்ணோம், நாங்க திருவிழா நடத்தணும்னு இந்த தரப்பு போறாங்க. இந்த இந்து வன்னியர்கள் தரப்பு போய் கலெக்டரை வந்து பாக்குறாங்க, புகார் கொடுக்குறாங்க. திரும்ப வந்து ஒரு பீஸ் மீட்டிங் நடக்குது. நடக்கிறப்ப என்ன முடிவு அப்படின்னா, இந்த இடம் மண்டு கோயிலா இல்லையான்றது டிஸ்பியூட்ல இருக்குது. மேல் கோர்ட்ல கீழமை நீதிமன்றத்துல விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்க நம்புறீங்க இது கோயில் தான் அப்படின்னு. ரொம்ப வருஷமா 2 பேருக்கும் அந்தோணியார் திருவிழாவும் நடக்கல, உங்களுக்கும் திருவிழா நடக்கல. கும்பாபிஷேகம் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க மண்டு கோயில்னு எதை நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 அடிக்கு முன்னாடி ஒரு சின்னதா விளக்கு வைக்கிறதுக்கு மண்ணுல ஒரு கூம்பு மாதிரி வச்சுக்கோங்க. வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி கோயில்ல இருக்கும்ல, அந்த மாதிரி சின்னதா ஒரு கூம்பு மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திருவிழா முடிந்த பிறகு இது எல்லாத்தையும் அகற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து தற்காலிகமா ஒரு பீஸ் கமிட்டியில எடுக்கப்படுற முடிவு. அதே போல இவங்களுக்கும், நீங்களும் அந்தோணியார் திருவிழா நடத்திக்கிங்க, வழக்கம் போல சப்பரத்தை இங்க கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க,
ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்படி முடிவாது. அப்படி இந்து வன்னியர் தரப்புலையும் கிறிஸ்தவ வன்னியர் தரப்புலையும் ஊர் பெரியவங்க வந்து அதை ஒத்துக்கிறாங்க, ஊரே எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்ப இவன் கும்பாபிஷேகம் பண்றான் காளியம்மன் கோயிலுக்கு. கும்பாபிஷேகம் பண்ணதோட மட்டும் இல்லாம அந்த மண்டு கோயில்ல அந்த பலகைக்கல் இருக்குதுல்ல, அங்க ஒரு பந்தலை போடுறான். பந்தலை போட்டு அங்க அந்த கூம்பு விளக்கு வைக்கிறதுக்கான ஒரு கூம்பை மண்ணுல கட்ட சொல்றாங்க. இவன் காரை சிமெண்ட்ல வந்து கட்டிடுறான், சிமெண்ட் காரையில அதை கட்டிடுறான். அதுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்தணும்ல, அந்த சைட்ல வந்து சப்பரம் நிற்கும் அப்படின்னு சொன்னோம்ல, அதை ஆக்கிரமிச்சு அதுல வந்து யாகசாலைய வந்து அதுக்கு பந்தலை போட்டுடுறான். இப்ப இது ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சு ஒரு வாரம் ஆயிருச்சு. போலீஸு தற்காலிகமா தானே போட சொன்னாங்க. போலீஸு போய் கேட்குறாங்க, எப்பா தற்காலிகமா தானே வந்து பீஸ் கமிட்டியில பேசணும், என்ன கோர்ட் வந்து கோர்ட்ல கேஸ் வந்து இருக்குது, நீங்க இப்படி அதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தா என்ன நியாயம் அப்படின்னு சொல்றப்ப சங்கிங்க தான் போலீஸ்ட்டு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியும்ல, பிரச்சனை பண்றானுங்க. இப்போ போலீஸே வந்து ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு அந்த யாகசாலை அதெல்லாம் மண்ணால செஞ்சது, தண்ணியை விட்டு அடி அப்படின்னு சொல்லி அடிச்சு யாகசாலையை வந்து அகற்றிடுறாங்க. இந்த பக்கம் இதையும் அகற்றுவதற்கான வேலைகள்ல வந்து ஈடுபடுறாங்க. இப்ப இவங்க திருவிழா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா கிறிஸ்தவர்களுக்கு திருவிழா, கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு பண்ணும்ல, இப்ப அவங்க திருவிழாவை நடத்த வேண்டிய கட்டாயத்துல இவங்க வந்து இருக்கிறாங்க போலீஸ். இப்போ போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தார் ரோடு வரைக்கும் சப்பரத்தை நீங்க கொண்டு வாங்க, நாங்க கோயிலுக்கிட்ட உள்ள தள்ளி நிறுத்துறோம் அப்படின்னு போலீஸே தான் உள்ள கொண்டு போய் மீண்டும் நிறுத்துறாங்க. அதுக்கு பிறகுதான் கீழமை நீதிமன்றத்தில் 2019 இப்படி அது மண்டு கோயில் கிடையாது, ஸ்டோன் பில்லர் தான் அப்படின்னு தீர்ப்பாகி விட்டது. தீர்ப்பான பிறகு கோவிட், அப்ப கொரோனா காலகட்டம், எல்லாமே மூடப்படுது, ஒன்றும் நடக்கல. திரும்ப 2022 மீண்டும் திருவிழா நடத்த வேண்டும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனது யாருன்னா, அப்பதான் 2018 தான் தலைவர் ரிட்டையர் ஆகி வராரு, சித்தன் பால்ராஜ், எக்ஸ் ஆர்மி. அவர் வந்து அவரையும் சந்திச்சு வந்து பேசணும். அவரும் வந்து அதான் மதம் மாறிட்டாங்களே, அவங்க எப்படி வந்து இந்து வன்னியரா இருக்க முடியும், அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், மதம் என்றைக்கு மாறினாங்களோ அன்னைக்கே அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாமேங்க 2 பேருக்குள்ள வன்னியர்ன்ற அடிப்படையில, இதை பத்தி என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து லவ் ஜிகாத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆமா, ட்ரெயின் ஆகி கேட்டா நான் காஷ்மீர் பார்டர்ல வேலை செஞ்சேன், கார்கில் போர்ல வந்து ஃபைட் பண்ணேன், இப்படிலாம் சொல்றாரு. அவர் பண்ணியிருக்கலாம், பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ஒரு ராணுவ வீரரா அவரை வந்து மதிக்கிறோம். ஆனா அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது, முழுக்க முழுக்க ஒரு RSS சங்கி மாதிரி இருக்குது. நீங்க கூட இருந்து ஃபுல்லா அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்ப அவரை அங்கேயே நின்று ஆப்ரேட் பண்றாங்க. இந்த முத்துராஜா, இந்த பிஜேபிக்காரா, அவங்கள கேட்டா நாங்க பிஜேபி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவரை கேட்டா இவர் வந்து இல்லைன்ட்டாரு. ஆனா அங்க என் கண்ணு முன்னாடியே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரை. இல்ல இதை சொல்லுங்க, இல்ல இதை சொல்லுங்க, உனக்கு தெரியல அப்படின்னு அவரு தலையில கையை வச்சு வந்து உட்காந்துட்டாரு. அதெல்லாமே இருக்குதுன்னு வைங்களேன். இப்ப இவர் தான் இந்த சித்தன் பால்ராஜ். அவர் வந்து முழு சங்கி மாதிரி தெரியல, ஆனா அவரை ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றது மட்டும் மிக தெளிவா தெரியுது. 2022 மீண்டும் வழக்குக்கு போறாரு சித்தன் பால்ராஜ். எதுக்காக வழக்குக்கு போறாருன்னா, இந்த சப்பரத்தை இங்க நிறுத்தக்கூடாது அப்படின்னு. அந்த வழக்கு யார்கிட்ட வருது அப்படின்னா, அதுவும் GR சுவாமிநாதனிடம் வருகிறது. அதுலயே வந்து ஒரு இடைக்காலமா GR சுவாமிநாதன் ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவு வந்து வரவேற்கத்தக்க உத்தரவு. வழக்கமா கோயில்கிட்ட தானே வந்து அந்த சப்பரத்தை வந்து நிறுத்துறாங்க, அங்க நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதுல வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அது வந்து வரவேற்கத்தக்க, ஒரு பாராட்டத்தக்க, காலங்காலமா நிலவுகின்ற ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு ஆதரவான தீர்ப்பு. அடுத்து 2025 நாங்க திருவிழா பண்ணணும் அப்படின்னு மீண்டும் சித்தன் பால்ராஜ் போறாரு. நவம்பர்ல 20 தேதிக்கு மேலதான் வழக்கை வந்து தாக்கல் பண்றாரு. அட்மிட் ஆயிருச்சு. 2ஆம் தேதி, டிசம்பர் 2ஆம் தேதி நீதிபதி GR சுவாமிநாதன் வந்து விசாரணைக்கு வந்து எடுக்கிறாரு. 3ஆம் தேதி விளக்கு ஏத்துங்க அப்படின்னு, 2ஆம் தேதி எடுத்து 3ஆம் தேதி ஏத்துங்க அப்படின்னு அவசரமா, அதுவும் கோர்ட்ல அவரு ஜட்ஜ்மெண்ட்டா சொல்லல, கிளர்க்கிட்ட அப்லோட் பண்ணிடுறேன் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பார்ட்டிஸ்கிட்ட அவங்க தான் சொல்றாரு, கிளர்க்கு தான் அப்லோட் பண்றேன்ட்டாரு. அது நீதிபதிகள் பல நேரத்துல அங்கேயே சொல்லுவாங்க, இல்ல அப்லோட் பண்றோம் பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. அது பெரிய டிஸ்பியூட் இல்ல, அங்க நடந்ததை சொல்றேன். இப்ப அப்படி வந்து நடந்திருக்குது. அதுக்கு பிறகுதான் வழக்கு வந்து தீப ஏத்தணும்ன்றது வழக்கா இல்ல திருவிழா நடத்தணும்ன்றது வழக்கா? இல்ல இப்ப இதுல விஷயமே என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருச்சு, அந்த இடமும் புறம்போக்கு அப்படின்னு தீர்ப்பு. அந்த மண்டு அதுவும் கருப்பண்ணசாமி கிடையாது,
அப்படின்னு வந்து உத்தரவு ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு எதிராக தானே சித்தன் பால்ராஜ் வந்து மேல்முறையீடு போகணும். அதை கோயிலே இல்லைன்ட்டாங்க, அது கோயில் தான் அப்படின்னு. ஏன்னா எந்த ஆவணமுமே இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை, நேர்ல பார்த்த சாட்சியம் எதுவுமே கிடையாது. அங்க கோயில் இருக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது இந்த கல் சொல்றது இந்த 4 சங்கிங்க தான் சொல்ல முடியும். இல்ல இவங்க யாரையாவது மிரட்டி கூட்டு போய் நிறுத்தினாங்கன்னா ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க அப்படின்ற பயத்துல யாராவது இந்து வன்னியர்கள்ட்ட பேசுறாங்க. எல்லாருமே பேட்டி கொடுங்க, இந்த வீடியோல சொல்லுங்கன்னா இல்லங்க இந்த பேசுறாங்க. பிரச்சனையாயிரும். என்ன பேசுறாங்க? சித்தன் பால்ராஜ் இந்த டீம் தான் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஓகே, நாங்க அது கோயில்னு சொல்லல, கடவுள் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வீடியோல எடுக்கணும்ல, வீடியோவுக்கு ட்ரை பண்ணா வந்து இல்லங்க பிரச்சனை ஆயிரும், நாளைக்கு நான் வந்து இங்க இருக்க முடியாது, நாங்கெல்லாம் வந்து இதுக்கு போராடினா நீ போய் வந்து அது கோயில் இல்லைன்னு சொல்லுவியான பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு. குறிப்பா அந்த இந்து குடும்ப கவுண்டர்கள் சொன்னால அவரு தான் அங்க நாட்டாம நம்மள்ட்ட பேட்டி கொடுத்தவர். அவரு வீட்டுக்கு வந்து பெண்களை அனுப்பிச்சு, இந்த இந்து வன்னியர் பெண்களை அனுப்பிச்சு இந்த சித்தன் பால்ராஜ் இந்த முத்துராஜா இவங்கெல்லாம் தூண்டி விட்டு அவரை போய் ஆபாசமா திட்டி இருக்கிறாங்க. அவங்க வந்து கட் அண்ட் ரைட்டா அங்க எங்க கோயில் இருந்துச்சு, நாங்க எதுக்கு போய் சொல்லணும், எங்களுக்கு நீங்களும் வேணும் கிறிஸ்தவ வன்னியர்களும் பேட்டி கொடுத்து போய் திட்டினாங்க. பேட்டிக்கு பிறகு பேட்டி கொடுத்ததுனால ஆமா இவங்க போய் யோசிச்சு பாருங்க. இந்த அணுகுமுறையே வந்து இந்த கிரிமினல் தான் பண்ணுவானுங்க. பிரச்சனைனா இவனுங்க போய் கேட்க மாட்டானுங்க, பேச மாட்டானுங்க. பெண்களை அனுப்பிச்சு விட்டு அங்க ஏதாவது வந்து அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என் மனைவி வந்து அங்க போய் நியாயத்தை கேட்க போனார், இந்து பெண்களிடம் வந்து தவறா நடந்துட்டாங்க அப்படின்னு அதை ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு அதை வந்து ட்ரை பண்றாங்க. அப்ப ஆக மொத்தத்தில் அப்படி அங்க மண்டு கோயில் இல்ல. இப்ப என்ன பண்றாப்புலன்னா அது கோயில் தான்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணாம மேப்பே இருக்குதுங்க ஸ்டோன் பில்லர்னு. அதுக்கு பிறகு வந்து இவனுக்கு கோல்மால் பண்ணி அதையும் திருத்துறானுங்க. இடையில ஒரு தடவை அது மண்டு கோயில் அப்படின்னு அது இல்லைன்னு கோர்ட்ல ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த கோயிலா இல்லையா அப்படின்றதுக்கு மேல்முறையீட்டுக்கு போகாம கார்த்திகை தீபம் வந்துருச்சு, நாங்க வந்து வேம்பு மாரியம்மன் கோயில்லையும் மண்டு கருப்பண்ணசாமி கோயில்லையும் இப்பதான் முதல் கருப்பண்ணசாமி வருதா, 19லயே மண்டு கருப்பு 18லயே வந்துருது. ஏன்னா இடையில கொஞ்ச நாள் தற்காலிகமா பண்ணு அப்படின்னாங்கல்ல, அப்பயே வந்துருது. அப்ப வந்து என்னன்னா இந்த டிஸ்பியூட்டுக்குள்ள போகாம கருப்பண்ணசாமி கோயிலை திறந்து தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்றாங்க. போலீஸ் இப்படி பிரச்சனை ஆகிட்டே இருக்குதுன்னு இடையில ஒரு தடவை என்ன பண்ணிடுறாங்கன்னா பேரிகேடை போட்டு அந்த 3 மீட்டரையும் செக்யூர் பண்ணிடுறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி, ஆமா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி செக்யூர் பண்ணிடுறாங்க. அப்ப இவர் போய் ஜிஆர்எஸ் போடுறாரு. போட்டு அதான் 2ஆம் தேதி உத்தரவு, 3ஆம் தேதி ஏத்துங்க அப்படின்னு சொல்லி அதிகாலையில் 144 வந்து போட்டுடுறாங்க. உடனே அதுக்கு எதிராக உடனே விடியகாலம் 3 மணிக்கு 144, 10 மணிக்கு இவர் உடனே யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுவை அப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? இல்ல முடியுமே. திருப்பரங்குன்றத்துல 6 மணிக்கு ஏத்தணும், 5:45 கண்டம்ட்டாச்சு டைம் வரதுக்கு முன்னாடி. அப்ப என்னன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் பண்ணனா அமைதியா இருப்போம், பண்ணலன்னா அதுக்கு ஒரு மனுவோட தயாரா இருப்போம். உடனடியா நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி கிட்ட போவோம், உடனே உத்தரவு போடுவார். ஏற்கனவே அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு அதுதானே, ஃபோம் ஷாப்பிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது இந்த நீதிபதி இவரிடம் போய் நம்ம மனு போட்டா தீர்ப்பு பாசிட்டிவா வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றதான் ஃபோம் ஷாப்பிங்னு சொல்றாங்க. ஏற்கனவே என்னாச்சு, உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு 30 நாள்ல இருந்து 3 மாதம்னு ஒரு காலக்கெடு விதிச்சாங்க. அதுக்கு எதிராக இவரு கோடைகால நீதிமன்றத்துல ஹைகோர்ட்ல இருக்கிறாரு சென்னையில. அப்ப பிஜேபிக்காரன் திருநெல்வேலிக்காரன் அவனோட நீதிமன்ற எல்லை என்ன மதுரை, ஆனா அங்க போடாம கிளம்பி வந்து ஜிஆர்எஸ் கிட்ட இங்க சென்னையில போட்டு 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இவர் ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள். ஆமா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு. அதுவும் அரசு தரப்பு வந்து வாதம் பண்ணவே விடல. ஆமா இது எல்லாமே நம்ம உண்மையிலேயே வரலாறு அப்படின்னு படிக்கிறப்ப சில விஷயங்கள்லாம் படிச்சா இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு வந்து நமக்கு தோணும். ஆனா மக்களே கண்ணை திறந்து பாருங்க, இப்படியெல்லாம் தான் வந்து கோர்ட்ல வந்து நடக்குது அப்படின்றத நம்ம பாக்குற அப்பட்டமா நடக்குது கோர்ட்ல. சமகாலத்திலே நம்ம பாக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஆமா வாய்ப்பெல்லாம் வந்து நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் வந்து வழங்கி இருக்கிறார். நீதித்துறை எப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக, நீதிமன்ற நடைமுறைக்கு விரோதமாக இன்னொரு தரப்பை, இன்னும் சில வழக்குல இன்னொரு தரப்பையே அவர் கூப்பிடுறது இல்ல, அந்த தரப்பு அந்த பஞ்சம்பட்டின்ற பக்கத்து ஊரு, அந்த ஊர்ல வந்து தாலுகா ஆபீஸுக்கு போயிருக்கிறாங்க. யோ இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு நீதிபதினு ஒண்ணு சொல்லிருக்கிறாங்க தாலுகா ஆபீஸில் இருக்கிற அதிகாரிகள். அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு பாத்துக்குங்க.
இல்லைங்க அந்த பார்ட்டிக்கு சம்மன் பண்ணுன்னு கோர்ட்ல சொல்லிருக்கிறாங்க. அது பொது இடம் தானே, அந்த பஞ்சம்பட்டியில இருக்கிற கிறிஸ்தவர்கள், அந்த பார்ட்டிக்கெல்லாம் சம்மன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நீதிபதியை. ரெண்டு தரப்புக்கு பிரச்சனைனா இன்னொரு தரப்பை கூப்பிட்டு விசாரிக்கணுன்றதான அடிப்படை. பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்லுவான், நாங்கள் நாயை கொல்வதாக இருந்தாலும் அதை சட்டப்படி நாங்க வந்து விசாரிச்சுதான் வந்து கொல்லுவோம், அதுதான் எங்களுடைய நீதி பரிபாலன முறை அப்படின்னு. பிரிட்டிஷ் கோர்ட்லயே அப்படி ஒரு முறை இருந்துச்சு. ஆனா பாருங்க, சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் அதுவும் இப்ப வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டுல அப்படி ஒரு நடைமுறை இல்லாம இருக்குது. அப்படிதானே 75,000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள், லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள்ல அவரு தீர்வு கண்ணு இருக்கிறாரு. முடிச்சிருக்காரு போல. ஆமா, தாறுமாறா அடிச்சு நவுத்துறது. 2ஆம் தேதியே எடுக்கிறது, 3ஆம் தேதி ஏத்துன்றது. இந்த ஆண்ட 10 மணிக்கு மறுநாள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க கையில் எடுத்து 1 மணிக்கு உத்தரவு போடுறது. 2 மணி நேரத்துல இங்க இருக்கணும் திண்டுக்கல் கலெக்டரும் அப்படின்னு இத்தனை விஷயங்களும் நடக்குது. இப்ப இதுலயும் அப்படி ஒரு ஃபோம் ஷாப்பிங் இருக்குது அப்படின்றதா நம்ம பாக்குறதுலயே தெரியுது. ஏன்னா அவன் மெயின் பிரச்சனையா கோயிலா இல்லையான்ற பிரச்சனைக்கு போய் வழக்க போடாம, இப்ப திருப்பரங்குன்ற மலையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரே வந்து பார்த்து அது சர்வே தூணா தீபத்தூண்னு தீர்ப்புல எழுதிடுறாரு. தீபத்தூணா சர்வே தூணான்ற கேள்விக்கே இடம் இல்ல, தீபத்தூண்னு அவரே தீர்ப்புல எழுதிட்டாரு, தீபத்தூண் ஆக்கிட்டாரு. அதே மாதிரி இங்க சித்தன் பால்ராஜ் அவரே வந்து அத மண்டு கருப்பண்ணசாமி கோயிலா ஆக்கிட்டாரு. எஃப்எம்பில இருக்கணும், பட்டால இருக்கணும், அடங்கல்ல இருக்கணும், இப்படி எதுலையா ஒண்ணுல இருக்கணும்ல, இது கோயில் தான் அப்படின்னு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்னன்னு விளைநிலம்னா விளைநிலம்னு போட்டிருப்பாங்க, கோயில்னா கோயில்னு போட்டிருப்பாங்க. புறம்போக்கில் கோயில் இருந்தாலுமே, சர்ச்சு இருந்தாலுமே அப்படிதான் வந்து போட்டிருப்பாங்க. அப்படி எந்த ஒரு ஆவணமுமே இல்லாதப்ப இவரே, இந்த நபரே, இந்த எக்ஸ் ஆர்மி சித்தன் பால்ராஜ்ன்ற நபரு அவரே மண்டு கருப்பண்ணசாமி கோயிலை திறந்து கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிடுங்கள் அப்படின்ட்டாரு. புதரை திறந்து நாங்க போய் ஏத்தணும். ஆமா, அங்க போனா நீங்க அததான் யோசிச்சு பாருங்க. அந்த வெறும் ஒரு 4 கல்லு கிடக்குது, அதை சுத்தி பேரிகார்டு, சீம கருவேல மரம். நான் அதை வந்து கேட்டேன், நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப வேப்ப மரத்துக்கு அடியில சாமி இருக்குது, அரச மரத்துக்கு அடியில சாமி இருக்குது, சரி கருப்பண்ண சாமின்றாங்க, சரி சீம கருவேல மரத்துக்கு அடியில கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் கேட்கிறேன் அந்த ஊர் மக்கள்கிட்ட. ஏங்க மரம்லாம் இருக்குது, மரத்துக்கு அடியில சாமின்னு ஒண்ணு இருக்கணும்லங்க அப்படின்னா, இல்லைங்க இந்த பேரிகார்டு போட்ட வேட்டி அங்க ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம், ஆடு வந்து இந்த சீம கருவேல மர காயை சாப்பிட்டு அங்க புழுக்க போட்டுருச்சு, அதுல இருந்து முளைச்சு வந்துருச்சு, அங்க போய் பாருங்க. அதாவது கிறிஸ்தவ ஊர் நாட்டாம அவரோட வீட்டு வாசல்ல இதெல்லாம். ஏன்னா கிறிஸ்டின் இருந்தா அங்க போய் இவங்க வந்து பிரச்சனை பண்ணணும், அதை வந்து அகற்றக்கூடாது. அந்த முள்ளு அவ்வளவு வளர்ந்துருக்குது, பாதை போக வர முடியல, எதுவுமே இல்லை. இத்தனை டார்ச்சரையும் இவங்க வந்து அங்க இருக்கின்ற கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு வந்து பண்றாங்க. பசங்க ஒன்னா சேர்ந்து விளையாட முடியல, பிடிச்சவங்க ஒரே ஜாதிக்குள்ள, இதெல்லாம் வேற ஜாதி இல்லை, ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் வந்து பண்ண முடியாத நிலைமை, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது. அப்ப இத்தனை கொடுமைகளையும் இந்த RSS சங் பரிவார் கும்பல் அரங்கேற்று இருக்கிற 5 பேரு. ஆமா 5 பேரு. நீங்க எல்லா ஊர்லயும் அதாங்க மெத்தடு. ஊர்ல வந்து நம்ம இத நேயர்கள் கூட இந்த ஆங்கில பார்க்கணும். ஒரு 4 பேர் சேர்ந்து ரவுடித்தனம் பண்றான் அப்படின்றதுக்காக மீதி 150 குடும்பமா அமைதியா இருக்குது இல்ல, அந்த அமைதி தானே அவனுக்கு வந்து துணிச்சலை தருது மேலும் மேலும். அப்ப இவர்கள் அமைதியை கலைக்கணும். கிறிஸ்தவ வன்னியர்கள், இந்து வன்னியர்கள் இவங்களுக்குள்ள அதுக்காக ஜாதி இல்லையா அந்த ஊர்ல அப்படின்னா இருக்குது. அதெல்லாம் நான் இல்லைன்னு புனிதப்படுத்தி நான் சொல்ல விரும்பல. அவன் ஒரு தெருப்பொறிக்கையா இருக்கிறான் ஒருத்தன், எல்லா கேஸும் அவன் மேல இருக்குது. ஆனா அவன் வந்து பிஜேபியில வந்து சேர்ந்துடுறான். சேர்ந்த உடனே PSO மோடி ஃப்ரெண்டே கூட்டு வர முடியும் அப்படின்னா அப்புறம் ஆமா, நீங்க நீ என் கூட வந்து 2 போலீஸ் எந்நேரமும் இருக்கிறாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், நான் போனா வந்து இன்ஸ்பெக்டர் என்ன மரியாதையா உட்கார வச்சு பேசுறாரு, நான் சொல்றதை கேட்கிறாரு, நீதிமன்றத்துக்கு போய் ரிட்டு போட்டானே வழக்கு போட்டேன் அப்படின்னா நீதிபதி வந்து உத்தரவு கொடுக்குறாரு. அப்ப நீங்க நான் எங்க ஊருக்கே நான் தலைவர் ஆயிடுறேன்ல, இவ்வளவு இருக்கிறப்ப இவன் தான் பெரிய ஆளுன்னு ஆயிடுறான். ஸோ இப்படித்தான் இவங்க வந்து இந்த போலரைசேஷன் பண்ணி இதை வந்து வளர்த்து எடுக்கிறது. ஏதாவது சின்ன பிரச்சனையா இருக்கும், இப்ப இவங்களுக்குள்ள இப்ப கிறிஸ்தவ வன்னியர்கள் இந்து வன்னியர் மேரேஜ் நடந்துட்டா அதை வச்சு பிரச்சனையை வந்து கிளப்புறது. இப்ப அந்த 2 குடும்பம் ஒத்து வரலாம் கூட நாளைக்கு போய் சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பை இல்லாம பண்ணி அவன் வந்து நம்ம பொண்ணை கூட்டு போயிட்டான், நீ வந்து போய் அவங்க கூட சேர போறியா அப்படின்னு எல்லா ஜாதிய விவகாரங்களிலும் எப்படி சங்கிகள் கலவரம் பண்ணுவாங்களோ, ஜாதி வெறியர்கள் பண்ணுவாங்களோ, அதே மாதிரிதான் இந்த ஊர்ல பண்றாங்க. நேற்று நீதிபதி ஜெயச்சந்திரனும் நீதிபதி
ராமகிருஷ்ணனும் வந்து தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இது இடைக்கால தடை தான். ஆனா இடைக்கால தடை என்பது மட்டும் இல்லாமல் இதை முழுமையா வந்து நீதிபதி கொடுத்த உத்தரவை ரத்து செய்யணும், அதுக்கு வந்து தடை விதிக்கணும். ஏன்னா கீழமை நீதிமன்றம் தான் தெளிவா சொல்லிருச்சுல்ல. இது பாருங்களேன், பொதுவாகவே கீழமை நீதிமன்றம் 2008 இருந்து ஆரம்பிச்சு 2019 வரைக்கும் விசாரிச்சு ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அவ்வளவு விஷயங்கள் அதை எடுத்துக்க மாட்டீங்களா? என்னன்னே புரியலையா? இவர் ஒரே நாள்ல முடிச்சிருவாரு. இப்ப நீங்க வந்து திருப்பரங்குன்றம் போனீங்கல்ல, அங்க ஏதோ ஒண்ணு தூணுனாவது இருக்குது, நீங்க தீப தூணுன்னு எழுதுனீங்க. ஜிஆர் சுவாமிநாதன் கிளம்பி போகட்டும், போய் அந்த பூட்டி கிடக்கிற கோயில அவரே வந்து தட்டி பார்க்கட்டும், அந்த கதவுகளை தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு திறந்து பார்க்கட்டும். அதை விட்டுட்டு இப்படியான தீர்ப்புகள், அந்த இதுதான் ரொம்ப நமக்கு வந்து கவலை அளிக்குது. எல்லாமே பாருங்களேன், திருப்பரங்குன்ற மேட்டர்ல தான் எல்லாரும் கவனம் செலுத்துறாங்க. ஆனா இந்த ஊர்ல பாருங்க எவ்வளவு அநியாயம், எவ்வளவு பெரிய பிரச்சனை. அது பக்கத்து ஊர் பஞ்சம்பட்டி, அங்கேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. அங்க இதுதான் ராமர் பிறந்த இடம், சர்ச்சுக்கு அடியில தான் ராமர் பிறந்தாரு அப்படின்னா அந்த ஊர்ல பிரச்சனை. இந்த சங்கிகள்கிட்ட போய் கேட்டா இவங்க என்ன தெரியுங்களா சொல்றது, அதெல்லாம் வந்து புறம்போக்கில் கட்டி இருக்கிறாங்க சர்ச்சு. சரிங்க, கோயில் எது கட்டிருக்கிறாங்க? கோயிலை பத்தி பேசுறது இல்ல, கோயில் எதுல கட்டிருக்கிறாங்கன்னா அங்க வரமாட்டானுங்க. இவ்வளவு நேரம் அந்த மண்டு கருப்பண்ணசாமி கோயில்னா என்ன, அங்க இத்தனை கிட்டத்தட்ட 15 வருஷமா அங்க என்ன நடந்திருக்குது, இந்த தீர்ப்பு என்ன விளைவை ஏற்படுத்தி இருக்குதுன்றதை பத்தி விரிவா பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.